என்னங்க இந்த பேஜ்ல என்னோட பேரையே காணுங்க. சந்தியா, நீங்க பதட்டப்படாம இருங்க. கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அடுத்த பேப்பர் எடுங்க. அதுல உங்க பேர் நிச்சயமா இருக்கலாம்ல. பாருங்க, நான் சொல்றது கேளுங்களேன். பாருங்க. இருங்க. எனக்கு 2வது பேஜ் வந்துடுச்சுங்க. சந்தியா, மிஸ்ஸஸ் சந்தியா, என்னங்க பேருக்கு சந்தியா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இதோ இருக்கு. சந்தியா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. என்னங்க நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. சந்தியா, சந்தியா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. நம்ம கனவு நிறைவேறிடுச்சு சந்தியா. இந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க பெரிய போலீஸ் ஆபீசரா இல்ல. ஆமாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டது, உங்களோட தியாகம் எதுவுமே வீண் போகல. எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சிருச்சு சந்தியா. பலன் கிடைச்சிருச்சு. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஆமாங்க. ஆமா, உங்களோட கனவு நிறைவேற போகுதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அம்மாக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சரி சரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அங்கே என்ன நடந்திருக்குமோ? இவங்க 2 பேரும் இன்னும் வரல, போனும் பண்ணல. அம்மா, போன் வருதுமா. கண்டிப்பா அண்ணனா தான் இருக்கும். இருங்க, முதல்ல நான் போய் போன் எடுக்கிறேன். நானே போய் பேசுறேன். போ போ போ, முதல்ல சீக்கிரமா போ. போ. என்னங்க, ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்களேன். ஹலோ. வணக்கங்க. கல்யாணமா இருக்கட்டும், இல்ல எந்த பண்டிகை வேணா இருக்கட்டும், எங்க புடவை கடைக்கு வந்து நீங்க புடவை வாங்கிக்கோங்க. சரியா? அந்த புடவை வாங்குற நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். எங்களோட கடை பிள்ளையார் கோயில் தெருவுல தான் இருக்கு. நீங்க அதனால கண்டிப்பா வந்து வாங்குங்க. மீனாட்சி, நான் தான் சூர்யா பேசுறேன். ஐயோ, நீங்களா பெரியவரே? நாங்க எல்லாரும் உங்களோட போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வேற போன் பண்ணிருக்கீங்க. உங்களோட குரல் என்னவோ கேக்குறதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கே. நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா நீங்க? ஏன்னா சந்தியாக்கா ஃபெயில் ஆயிட்டாங்கல்ல, அத நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிதானே? இல்ல இல்ல மீனாட்சி, அம்மா கிட்ட போன் கொடு. அத்தை கிட்ட கொடுக்கணுமா? ஆமா, சீக்கிரம் அவங்கள வர சொல்லு. சரி, இந்த கஷ்டமான விஷயத்தை நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம். சவிதா, போய் அவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் பாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்காவ? இது வரைக்கும் வரல. போம்மா. நான் போறேன். அத்தை, மாமா, பெரியவர் தான் போன் பண்ணிருக்காரு. சீக்கிரம் வாங்க. சூர்யா போன் பண்ணிருக்கானா? சந்தியா மருமகளோட ரிசல்ட் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. வாங்க போலாம். சவிதா, வாங்க வாங்க. கொஞ்சம் புடி. குடுங்கம்மா. பாத்து.
பாவம் பெரியவர் இந்த கஷ்டமான விஷயத்தை எப்படி சொல்லுவாரோ? இது கேள்விப்பட்டதை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ? இருங்க. என்ன மீனாட்சி, போனை என்கிட்ட கொடு. சூர்யா சொல்லுப்பா. அம்மா அம்மா, ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி சொல்லட்டுமா? அம்மா, சத்யா பாஸ் ஆயிட்டாங்கம்மா. அம்மா, உங்க ஆசீர்வாதத்தால சத்யா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கும் என் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூர்யா. உங்களுக்குமா. இங்க பாரு, உனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, எங்க எல்லாருக்கும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்க சார்பா உனக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம சந்தியா மருமக அந்த போலீஸ் ஆபீசர் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாளா? பாருங்க, என்னோட நாக்கு இருக்கே, அது ரொம்ப நல்ல நாக்கு. இல்ல, அந்த சரஸ்வதி தாயே என்னோட நாக்குல இருக்காங்கன்னு சொல்ல வராத்த. பாத்தீங்களா, போலீஸ்காரம்மான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு அவங்க உண்மையிலேயே போலீஸ் ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ போலீஸ்காரம்மாவோட மாமியார் ஆயிட்டீங்க நீங்க. மீனாட்சி அண்ணி, போலீஸ்காரம்மா இல்ல ஐபிஎஸ் ஆபீசர்னு சொல்லுங்க அண்ணி. பாத்தீங்களா, தேவையில்லாம கவலைப்பட்டு இருந்தீங்க. நான் முதல்லயே சொன்னல. நீ சொன்னது சரிதான். என் மருமக பாஸ் பண்ணிட்டா. இதோ பாரு சரோஜா, இன்னொரு தடவை நம்ம மருமக நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கா. சூர்யா, நீ சொல்லுப்பா. அம்மா, என்னங்க, நான் பேசுறேங்க. அத்தை. சத்யா, சொல்லுமா. அத்தை, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியவே இல்லை. நான் என்ன சொல்றது? எல்லாருக்கு நல்லா புரியுது சந்தியா. இங்க பாரு, இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதனாலதான் உன்னால இப்ப எதுவும் பேச முடியல. ஆனா இன்னைக்கு உன்னோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சரி, ஒரு வேலை பண்ணுங்க, சீக்கிரமா நீங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சரி, சரிங்க அத்தை. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் வந்துடும். என்னங்க, எனக்கு என்ன சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எல்லாரும் கூட பகிர்ந்துக்கணும். சீக்கிரம் வாங்க, போலாம். சரி சந்தியா, உடனே நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போறோம். உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க போலாம். இத பாருங்க அம்மா அப்பா, ஒண்ணு மட்டும் ரொம்ப நல்ல விஷயம். சந்தியா நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க. அப்படின்னா நான் பெரிய போலீஸ் அதிகாரியோட மச்சினன் தானே. நீ என்ன சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்ட? சந்தியாவோட அப்பா அம்மாவோட ஆத்மா கூட சந்தோஷமா இருக்கும். எல்லாமே அந்த கடவுளோட அருள் தான் சொல்லணும். என்னங்க, அது முதல்ல நம்ம முடிவு பண்ணோம்ல. ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷம் அந்த 11 மாச ட்ரைனிங்க பத்தி நம்ம அத்தை கிட்ட, அதான் அந்த போலீஸ் ட்ரைனிங்க பத்தி அத்தை கிட்ட சொல்லலான்னு இருந்தோமே. அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்தை பத்தி ஆண்டவா ராமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவங்க 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. அதுக்குள்ள ஏதாவது ஸ்வீட் செஞ்சாகணுமே. எல்லாம் இங்கதானே இருக்கு. பரவாயில்லையே.
என்ன விஷயம் சரோஜா? சந்தியா மருமக வெற்றி அடைஞ்சிட்டாங்கிற சந்தோஷத்துல மாமியார் அல்வா செய்ய ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. சரோஜா, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இதுல நீ இனிப்பெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா உன்னோட பாசம் இதுல கலந்துருக்குல்ல, தானாவே இதுல இனிப்பு அதிகமாயிடும். சரோஜா, நீ சந்தியா மருமகளோட சந்தோஷத்துல கலந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவ ஒண்ணு உங்களுக்கு மட்டும் மருமக இல்லையே, எனக்கும் மருமக தானே. அதுவும் இல்லாம மாமியார் மருமகன பிரச்சனை வர்றது சகஜம் தானே. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால சந்தியாவோட கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அப்புறம் என்னோட சூர்யாவும் சொன்ன மாதிரியே அவன் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டான். ஒரு புருஷனா சூர்யா தன்னோட கடமைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். இனிமே சந்தியா தான் அவளோட கடமையை செய்யணும். ஒரு மனைவியா இருந்து அவளோட கடமைகளை நிறைவேற்றணும். புரியலையே, இப்ப நீ எந்த கடமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க சரோஜா? மனைவியா அவ எல்லா கடமைகளையும் ஒழுங்கா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கா? அட, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு மிகப்பெரிய கடமை ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்களே பாருங்களேன். இப்ப விக்ரம், மோகன் இவங்க 2 பேரும் சூர்யாவை விட சின்னவங்க. ஆனா அவங்கள அப்பான்னு கூப்பிட குழந்தைங்க இருக்கு. அதுக்குதான் நேரம் வந்துருச்சுன்னு சொன்னேன். நம்மளோட சந்தியா மருமகளும் என் சூர்யாவுக்கு அந்த இடத்தை தரணும். அவனுக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லைங்க, பொதுவாவே என் புள்ள சூர்யாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல சந்தியா வீட்டுக்கு வரட்டும். இத பத்தி நான் அவகிட்ட பேச போறேன். ஆனா சரோஜா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அதுக்குன்னு ஒரு அந்த டப்பாவை எடுங்க. என்கிட்ட கொடுங்க. சரோஜா, அதுக்கு இன்னும் நிறைய டைம். இந்த மீனாட்சி எந்த வேலையும் ஒழுங்கா பண்றதில்ல. இதுல ஒரு பாதாம் பருப்பு கூட இல்ல. நான் இப்ப வரேன், இருங்க. அம்மா சந்தியா மருமகளே, இந்த பேண்டு இதெல்லாம் ஒன்ன வரவேற்கிறதுக்காக தான். இந்த மொத்த ஏரியாவிலே போலீஸ் ஆபீசர் ஆனது நீ மட்டும் தான் நினைக்கிறேன். சரோஜா, எல்லாத்துக்கும் நீ ஆடுவல்ல, இன்னைக்கு சந்தியா மருமகளுக்காக நான் ஆட போறேன். என்ன பாக்குறீங்க? வாசிங்க. கண்ணு படக்கூடாது. நீங்க பாருங்க, முதல்ல என்னோட புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க பாரு கண்ணா, நீயே உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆகணும். என்ன அப்பதான் எல்லாரும் உனக்காக இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. சூப்பர் சந்தியாக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. அண்ணா, எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, என்ன அருமையான காட்சி இல்ல? நம்ம சந்தியா மருமக போலீஸ் ஆபீசர் ஆயிட்டா. இவன் நடந்து போனா 4 பேர் சல்யூட் அடிப்பாங்க. இவ சரோஜாவோட காலை தொட்டு கும்பிடுறா. இங்க பாருங்க அக்கா, இன்னைக்கு என்னோட பெருமைக்கும் சந்தோஷத்துக்கும் அளவே இல்ல. மீசைய முறுக்கணும் போல இருக்கு.
அம்மா சந்தியா, கண்ணா சூர்யா, உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சத்யாக்கா? இன்னைக்கே நீங்க போலீஸ்காரியான மாதிரி எனக்கு தோணுதுக்கா. இத பாரு சரோஜா, உன் மருமக மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கா. இப்படி அவ செய்வான்னு யாரும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. நல்லா இருமா சந்தியா. எல்லாரும் கொஞ்சம் பாருங்க, என்ன அருமையான காட்சி இல்ல? நம்ம சந்தியா மருமக போலீஸ் ஆபீசர் ஆயிட்டா. இவன் நடந்து போனா 4 பேர் சல்யூட் அடிப்பாங்க. இவ சரோஜாவோட காலை தொட்டு கும்பிடுறா. சரோஜா, உனக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டத்துக்கு குறைவில்லைன்னு எனக்கு தோணுது. பெரியத்த, அத்தை எனக்கு மாமியார் மட்டும் இல்ல, என்னோட அம்மாவும் அவங்கதான். பசங்க வாழ்க்கையில எவ்வளவு சாதனை பண்ணாலும் சரி, அம்மாவை விட அவங்களுக்கு வேற எதுவுமே பெருசில்ல. அத்தை முன்னாடி எப்பவுமே தலை குனிஞ்சு நிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். அதுவும் இல்லாம முதல்ல நான் அத்தையோட மருமக, அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர். ஏய் விமலா, சீக்கிரம் போய் ஆர்த்தி தட்டை கொண்டு வா. ஸ்வீட் அங்க போச்சு. கண்ணா சூர்யா, ஒரு உண்மையான புருஷனா நீ உன்னோட கடமைய ரொம்ப நல்லா செஞ்சிருக்க. சந்தியா மருமக இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கானா அது உன்னாலதான்ப்பா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளையையும் புருஷனையும் எல்லாருக்கும் தரணும். இன்னும் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாசிக்க வேண்டியதானே? இந்த சந்தியா என் வீட்டு மருமகளா தன்னோட கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செஞ்சிருக்கா. அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. எல்லா பொறுப்புகளையும் அவளால நிறைவேற்ற முடியும். இதுதான் உண்மையிலே சரியான நேரம். சந்தியா கிட்ட நான் இதை பத்தி பேச போறேன். இந்த அல்வாவை அத்தை அவங்க கையால எனக்காக பண்ணிருக்காங்கல்ல, இதுல அவங்களோட பாசம் மட்டும் இல்ல, அவங்க ஆசீர்வாதமும் கலந்துருக்கு. அதிகமா சாப்பிட போறது நான் தான். நீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணாவே இருக்கா. ஆனா கையில ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா இவளுக்கு தானாவே பக்குவம் வந்துடும். இங்க பாருமா, எல்லாத்த விடவும் முதல்ல பூஜை ரூமுக்கு வந்து கடவுள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. இன்னைக்கு சூர்யானா கடையில இருக்கிற ஸ்வீட் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுலயே காலி ஆயிரும் போல இருக்கு. இதுல என்ன இருக்கு விக்ரம்? சந்தியா அண்ணி இன்னைக்கு நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நல்ல பேர் வரும்னு நான் சந்தோஷப்படல. அண்ணியோட கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சுல்ல. ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம். என்னோட கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்குங்க. இந்தா, எதையும் தின்றாத. சரிம்மா சந்தியா, முழு மனசோட பிரார்த்தனை பண்ணி அந்த கடவுள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது இந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால மட்டும்தான். கும்பிட்டுக்கம்மா. சரிங்க அத்தை.
ஆண்டவா. அம்மா அல்வா செஞ்சிட்டீங்களா? வாங்க வாங்க சந்தியா. அத்தை, அவர் என்ன கையை பிடிச்சு கிச்சன் கூட்டிட்டு போறாரு? நீங்க ஹல்வா செஞ்சு வச்சிருக்க விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் அத்தை? எப்படி இவங்க இவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சாங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டுல யாரும் சாதனை பண்ணாங்கன்னா அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அம்மா உடனே அல்வா பண்ணுவாங்க. அப்படியாங்க? அப்படின்னு அந்த அல்வாவை முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். கொடுங்க, எனக்கு முதல்ல கொடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க சந்தியா? என்னது இவ்வளவுதானா? எனக்கு நான் என்ன சின்ன குழந்தை என்ன? அத்தை பாருங்களேன், எனக்கு எத்தனோண்டு அல்வா கொடுத்திருக்காருன்னு. நான் என்ன சின்ன குழந்தை எத்தனோண்டு சாப்பிடுறதுக்கு? என்ன சூர்யா, இன்னும் கொஞ்சம் கொடு. இவளுக்காக தானே இந்த அல்வாவை இன்னைக்கு பண்ணேன். இன்னும் கொஞ்சம் கொடு. கொடுப்பா. இல்ல சந்தியா, நிறைய நெய் ஊத்தி அம்மா இது செஞ்சிருக்காங்கல்ல, நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் குண்டாயிடுவீங்க. குண்டானாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல. இந்த அல்வா எனக்காக அத்தை பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. இதுல உங்க பாசம் மட்டும் இல்ல, ஆசீர்வாதமும் இருக்கு. அதிகமா சாப்பிட போறது நான் தான். நீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணாவே இருக்கா. ஆனா கையில ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா இவளுக்கு தானாவே பக்குவம் வந்துடும். நீ ஒன்னும் இன்னும் சின்ன பொண்ணு இல்ல. உன்னோட வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வரப்போற பொறுப்புகளுக்கு நீ தயாரா இருக்கணும். அது ரொம்ப பெரிய பொறுப்பு. அதை நீ செஞ்சு முடிக்கலன்னா உன்னோட வாழ்க்கையே முழுமையாகாது. இவங்க எந்த புது பொறுப்பை பத்தி பேசுறாங்க தெரியுமா? அது என்னோட போலீஸ் ட்ரைனிங் தான். 15 நாளுக்கு அப்புறமா நான் 11 மாசம் போலீஸ் ட்ரைனிங்க்கு போகணும். அதுக்கு நான் வெளியூருக்கு தான் போக வேண்டியிருக்கும்.